வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து உளுத்தமா புட்டோட வந்திருக்கிறேன். இந்த உளுத்தமா புட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து உளுந்து இருக்குது. ஒரு கப் எல்லாட்டிக்கு 205 கிராம் வருது. இப்போ இதை இந்த தாச்சியில போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும் கோல்டன் ப்ரௌனா. ஒரு 4 நிமிஷமாக வறுத்தோன்ட்ருக்கேன். எண்ணெய் நல்லா வறுபடணும். ஸோ இப்போ நான் ஒரு 8 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேருந்தே இதை நான் வறுத்துருக்கேன். இந்த நல்லா இது வறுபட்டுருக்குது. இந்த ஸோ இப்போ இதே இறக்கி போட்டு நான் ஆற விட போகிறேன். ஸோ இந்த இருக்குது இந்த உளுந்தை நான் புறம்ப இறக்கியிருக்கேன். இந்த இருக்குது நான் வறுத்த உளுந்து வந்து நல்லா ஆறிட்டுது. நான் இந்த கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டா அரைச்செடுக்கணும். இந்த இருக்குது இந்த கிரைண்டரில் போட்டுருக்கேன். இப்போ இதை நான் நல்லா பட்டை அரைச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்குது நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதில் வந்து சின்ன கண்ணில் அரைதட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இதை போட்டு அரைச்செடுப்பேன். ஸோ இந்த இருக்குது நான் அரைச்சல வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்கு. நான் இப்போ திருப்பி போட்டு இதை நான் அரைச்சு ஒரு கட்டையும் வராத அளவுக்கு நான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ நான் அரைச்சல வந்து இவ்வளோ கட்டை தான் மிஞ்சி இருக்குது. ஒரு டீஸ்பூன் மேலே தான் மிஞ்சி இருக்குது. தேவையில்லை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்குது நான் இந்த உளுத்தமா வந்து வறுத்து அரைச்சு வச்சிருக்கிறேன். இந்த ஸோ நான் இன்றைக்கு உளுத்தமா புட்டு செய்யறதுக்கு இதில் ஒரு பிரம்மாண்ட டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து வறுத்த சிவப்பரிசிமா இருக்குது. ஒரு கப் எல்லாட்டிக்கு 170 கிராம் இருக்குது வறுத்த சிவப்பரிசிமா. இப்போ இதில் போடுங்க. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் வறுத்த வெள்ளை அரிசி மாவும் போடலாம். இதுக்கு நான் வறுத்து பிரம்ப எடுத்து வச்ச உளுத்தம்மா இருக்குது. அரை கப் எல்லாட்டிக்கு 75 கிராம் இருக்குது வறுத்த உளுத்தம்மா. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைய சேர்க்கிறேன். இப்போ போட்டுட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து அரை கப் எல்லாடிக்கு 125 மில்லி லிட்டர் சுடுதண்ணி இருக்குது. ஸோ நான் நல்லா சுடுதண்ணியை கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை ஆற விட்டுட்டு தான் இந்த புட்டை குழைச்சி எடுக்க போகிறேன். ஸோ இதில் அரை கப் எல்லாடிக்கு 125 மில்லி லிட்டர் சுடுதண்ணி இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். ஸோ நான் எடுத்த அரை கப்பே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காணாதண்டபடி அதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி அல்லது 15 மில்லி லிட்டர் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் மட்டும் குழைச்செடுப்போம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை நீங்கள் செய்கிறதா இருந்தேன்னு சொன்னால் தண்ணியை அவுக்கண்டு விடாதீங்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிடுங்கோ. ஸோ நான் இதுக்கு டோட்டலாக வந்து தண்ணி அரை கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் கையால் குழைச்செடுப்போம். ஸோ கையால் நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்க. கையால் நல்லா பிசைஞ்சிருக்கேன். இப்போ நாங்கள் உளுத்தி எடுப்போம். புட்டுக்கு நீங்கள் எப்படி குழைக்கிறீங்களோ அதே மாதிரி இதை குழைச்செடுப்போம். ஸோ நீங்கள் எப்பயும் புட்டு குழைக்கைக்கு வந்து நல்லா பிசைஞ்சு குழைச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கையால் குழைக்க கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் ஒரு பேணியால் குத்தி எடுக்கலாம் இதை. ஸோ இந்த இருக்குது இப்படி தான் குழைச்சிருக்கிறேன். இந்த ஸோ இப்போ இதில் வந்து திருவண்ண தேங்காய் படுத்திருக்கேன். ஒரு கப் எல்லாட்டிக்கு 75 கிராம் வருது. இப்போ இந்த தேங்காய் பூவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் குழைச்செடுப்போம். நாங்கள் அப்படி குழைச்சா அப்புறம் கொஞ்சம் ட்ரை மாதிரி இருக்குமேண்டா உளுந்து போட்டபடியா உளுத்தமாக போட்டபடியா. ஆனால் நீங்கள் தேங்காய் பூ போட்டு இதில் குழைச்செடுக்க அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி குழைச்சோன்ற கேட்க உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, தண்ணி விட்டு காணான்னு சொன்னால் நீங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணி வந்து தெளித்து குழைச்சிடுங்க. ஸோ இந்த இருக்குது நான் இந்த தேங்காய் பூவை போட்டு நல்லா குழைச்சிருக்கிறேன். ஸோ இப்படி குழைச்சா பிறகு நாங்கள் அவிச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது நான் புட்டு பானை எடுத்து அதுக்குள்ள வந்து சில்லை போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதுக்குள்ள புட்டை போட்டு அவிச்செடுப்போம்.
அதில் நான் ஒரு குழல் புட்டு போட்டிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் அவிச்செடுப்போம். ஸோ இந்த இடத்துல நான் புட்டு பானை வச்சுருக்கேன். புட்டு பானை வச்சு இந்த தண்ணி வந்து கொதிச்சா பிறகு இந்த புட்டுக்குள்ள வச்சு இதை அவிச்செடுப்போம். ஸோ இப்போ சரியாக வந்து 6 நிமிஷம் இதை நான் அவிய விட்டு நான் இந்த மேலே நல்லா ஆவி வருது, அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை ரக்கி எடுப்போம். நல்லா அவிஞ்சிட்டுது. ஸோ இந்த நான் இதில் வந்து ரக்கி எடுக்க போகிறேன். இருக்கிற மிச்சத்தையும் போட்டு அவிச்செடுப்போம். ஸோ நான் செய்த புட்டில் வந்து 2 குழல் வந்திருக்கு. நான் ஒன்றை வந்து பிரம்ப அரைக்கி இருக்கிறேன். ஒன்று வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விதமாக செய்து காட்ட போகிறேன். புட்டு மிக்ஸ் வந்து ஹெல்த்தியாக பிள்ளை பெத்தாக்கள் சாமத்தி பெட்டாக்களுக்கு வந்து இதை நீங்கள் இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு புட்டு குழலை வந்து நான் இதில் இறக்கி இருக்கேன். இதை உளுத்தி எடுங்கோ. ஸோ நீங்கள் இப்படி உளுத்தினா பிறகு இதை வந்து மூடி விடுங்க, எல்லாரையும் காஞ்சிடும். ஸோ இந்த இடத்துக்கு நான் இப்படி உளுத்தி இருக்கிறேன். இதில் வந்து ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து முட்டை இருக்குது. 2 லார்ஜ் எக்ஸ் எடுத்துருக்கிறேன். 2 பெரிய முட்டை. அந்த வெடுக்கு மாதிரி இருக்குமில்ல, அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 லார்ஜ் எக்ஸையும் இதில் போடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் 1/2 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்க்கிறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது. Turmeric powder 1/8 டீஸ்பூன் மஞ்சள், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வறுத்த சின்ன சீரக பவுடர் இருக்குது 1/2 டீஸ்பூன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வறுத்த மிளகு பவுடர் இருக்குது 1/4 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்கு இதை இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து பேன் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து நல்லெண்ணெய் இருக்குது, செசமி ஆயில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இருக்குது. இந்த நல்லெண்ணெய் இதில் விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த நல்லெண்ணெய் விட்டு இந்த நல்லெண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இதில் 75 கிராம் எல்லாடிக்கு ஒரு மீடியம் வெங்காயம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு கோல்டன் ப்ரௌன் வரையும் இதை பொரிய விடுவோம். இப்போ ஒரு 3.5 நிமிஷமாக நான் இதை பொரிச்சு கொண்டிருக்கேன். லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வருது. இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்க சின்ன காஞ்ச மிளகாய் இருக்குது, 5 சின்ன காஞ்ச மிளகாய். இப்போ இதில் போடுங்க. ஸோ இதை போட்ட பிறகு ஒரு நிமிஷம் இதை பொரிய விடுவோம். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுது. இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக அந்த வெங்காயம் வந்த பிறகு காஞ்ச மிளகா போட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு இந்த இருக்கு நான் அடித்து வச்சுருக்க முட்டை இருக்குல்ல, இந்த முட்டையை இப்போ இதில் ஊற்றுங்க. முட்டையை வந்து கிளறி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் குழந்தை பிறந்தாக்களுக்கு நீங்கள் இந்த சாப்பாடு செய்து கொடுக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த செத்த மிளகா வந்து தவிர்த்து கொள்ளுங்க. ஸோ அப்புறம் 2 நிமிஷம் அந்த முட்டையை வந்து நான் கிளறி பொரிய விட்டு நான் இப்படி பொரிஞ்ச பிறகு இந்த இருக்கு நான் உளுத்தி வச்ச புட்டு இருக்குது. இந்த புட்டை இதில் போடுங்க, ஒரு குழல். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த புட்டு மிக்ஸ் வந்து ஆக்சுவலி இது பிள்ளை பெற்ற தாய்மாருக்கு நீங்கள் கொடுக்கலாம், சாமந்திப்பட்ட பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். இது ஒரு விதமான ஹெல்த்தியான ஒரு டிஷ் உண்டு. எல்லாரும் ஆக்சுவலி அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே இது சாப்பிடலாம். ஸோ இந்த மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை சுட சுட சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த உளுத்த மாவில் செய்கிற புட்டு. ஒன்று வந்து நான் குழலாகவே விட்டுருக்கிறேன். நீங்கள் இதை வந்து குழலாக சாப்பிட்லாம். உங்களுக்கு அப்படி செய்து சாப்பிட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இப்படி முட்டை போட்டு பிரட்டி செய்யலாம். நல்ல ஹெல்த்தியான டிஷ். ஸோ இந்த உளுத்தமா புட்டு வந்து செய்து முடிஞ்சுது. ஸோ இதை நீங்கள் சும்மா கூட இப்படியே கிள்ளி சாப்பிட்லாம். இதை நீங்கள் கறியோடு சாப்பிட்லாம். குழல் புட்டு சுட சுட சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த புட்டு வந்து செய்து முடிஞ்சுது. நல்ல டேஸ்டா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்துன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.